வணக்க நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக போடுற பழமொழி தான். அந்த பழமொழிக்கான விளக்கம் தான். அந்த பழமொழிக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்னன்னா அந்த பழமொழியை திரும்ப ஒரு முறை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நேற்று நம்ம பார்த்துருப்போம் அந்த பழமொழி, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதுதான் நம்ம நேற்று பார்த்த பழமொழி. இந்த பழமொழிக்கான விளக்கத்தை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக தான் பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னா தென்னை மட்டை கீத்து செய்வாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த தென்னை மட்டையில் கீத்து செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு குட்டையில் சின்னதாக ஒரு குட்டையை வெட்டி அதில் மட்டையை போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைப்பாங்க. அந்த மட்டையை ரொம்ப நாள் ஊறி போகாமல் ஓரளவுக்கு பதமாக ஊறி போன பிறகு அதை எடுத்து கொஞ்சம் நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் தான் அந்த தென்னை மட்டையில் கீத்து பின்னுவாங்க. கூரை வீடுகள்லாம் கீத்து பின்னுவாங்க. இது தான் அந்த பழமொழிக்கான விளக்கம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அப்போ ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஒரே பதமாக தான் இருக்கும். அப்போ அது கீத்து செய்யும் பொழுது அதுக்கான தன்மையும் அதுக்கான தொழில்நுட்பமும் அந்த மட்டைகள் கிழிஞ்சு போகாமல் மடங்கி போகாமல் உறுதியாக இருக்கும். கீத்து பின்னுவதற்கும் எளிமையாக இருக்கும். சரி, இந்த பழமொழியை மக்கள் ஏன் நம்ம வாழ்க்கையோட யாரையாவது திட்டும் போது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான காரணமா? திட்டத்துக்கு தான் இந்த பழமொழி இருக்கா அப்படின்னா உண்மையான காரணம் அது இல்லைங்க. ஒரு இளைஞர்கள் ஒரு இடத்துல கல்வி பயில்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருகுலத்தில் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் ஒரே குருகுலத்தில் கல்வி கற்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி தரமானதாகவே இருக்குங்க. ஏன்னா குரு அப்படிப்பட்டவராக இருப்பார். அந்த குரு சொல்லி கொடுக்கின்ற அந்த கல்வியும் தரமானதாக இருக்கும். அதை கற்றுக்கொள்கின்ற மாணவர்களும் தரமான மாணவர்களாகவே இருப்பாங்க. அப்போது அந்த மாணவர்களை படிக்காதவர்கள் கேட்பாங்க. அந்த காலத்தில் எல்லாம் எங்கடா படிச்சிங்க அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மாட்டேங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் இந்த பழமொழிக்கு எடுத்துக்கிற விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னா தவறு செய்கிற மாணவர்களை சொல்லக்கூடிய பழமொழி அல்ல. இதுதான் நாம் இந்த பழமொழியில் தெளிவாக இந்த பதிவில் நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஒரே ஒரு இடத்துல ஒரு தெளிவான ஒரு தரமுள்ள ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிற மாணவர்கள் அவங்க தரமானவர்களாகவே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரே இடத்துல கல்வி பயில்கின்ற மாணவர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுதாங்க ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ திரும்ப பாருங்கள், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள், அந்த ஒரே பாடசாலை தரமான கல்வி நிறுவனம் அப்படின்னு கூட இப்போதைக்கு நாம் எடுத்துக்கலாம். அந்த தரமான கல்வி பாடசாலை இருக்கிற இடத்துல கல்வி பயில்கின்ற மாணவர்கள் கல்வித்தரம் மேம்பட்டு தாங்க இருக்கும். அப்போது அந்த மாணவனுடைய கல்வித்தரம் மேம்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் இருப்பான். அந்த சமுதாயம் முன்னேறதுக்கு, அவனுடைய அடுத்த தலைமுறை முன்னேறதுக்கும் அவன் மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருப்பான். அதுதாங்க காரணம். திரும்ப இந்த பழமொழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த பழமொழி சொல்லி முடிக்கிறேன். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதுதாங்க அந்த பழமொழி. இந்த பழமொழி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.